வணக்கம். நாளைக்குரிய கெஸ்ஸிங் நம்பர் 962. ஆனால் இதோட சப்போர்ட் நம்பராக இன்னும் 3 நம்பர் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக உங்களுக்கே புரியும். 962 ஓகே. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 0க்கு 0, 5க்கு 2, 0க்கு 1, 5க்கு 5 அப்படிங்கிற மாதிரி இறக்கிக்காங்க. நம்ம ஆல் போர்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஆல் போர்டில் வந்து 1, 5, 8 கொடுத்தேன். 1, 5, 8 கொடுத்தேன், பாஸ் ஆகிடுச்சு. பி போர்டில் 1 கொடுத்தேன், பாஸ் ஆகிடுச்சு. ஏ போர்டை மட்டும் எனக்கு 2 கணக்கில் வரல, 1 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் எனக்கு 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4 இல்லை 8 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் 4க்கு பதிலாக 1 வச்சுட்டான். இதான் மேட்ரு. இப்போ நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு இருக்கும்போது மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஃபர்தராக உங்களுடைய வெற்றி தொடர்கிறதுக்கு இதுவே ஒரு முதல் படி, சரிங்களா? சரி, 0 to 15 ஓகே. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், சரி 0 to 15 வந்துருச்சு, அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது இருக்குது, இந்த இடத்துல வந்து 012 இருக்குது, அப்போ 215 இப்படி அடிச்சிட்டானோ அப்படி அடிச்சிட்டானோ அந்த இதெல்லாம் எதுவுமே வேணாம், எந்த குழப்பமே. ஓகே நண்பர்களே, இப்போ போர்டு வைஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 215 ஓகேவா, சாரி 215 84052 இப்படி வந்து நிப்பாட்டியிருக்காங்க. சரி, இப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த பேட்டர்னில் வந்து ஏ போர்டில் இன்றைக்கி வந்து 1 ரிசல்ட் 1ன்னு வச்சுக்கோமே. இந்த 1க்கு வந்து இதுக்கு முன்னாடி சாரி இன்றைக்கி ஏ போர்டில் வந்து 2, சாரி ஏ போர்டில் வந்து இன்றைக்கி 2 ரிசல்ட்டு. இந்த 2க்கு இவன் அடித்த ஏப்ரல் 1லேருந்து கணக்கெடுத்தால் ஏ போர்டில் 2க்கு வந்து 1 அடிச்சிருக்கான், 5 அடிச்சிருக்கான். பி போர்டில் 1க்கு தான் வதன்னு ஊறுப்பட்ட ஜாமான் அடிச்சிருக்கான். என்னென்னா 1க்கு 7, 1க்கு 2, 1க்கு 9, 1க்கு 8, 1க்கு 4, 1க்கு 5. பி போர்டில் 1 ரிசல்ட்டு. இந்த 1க்கு வந்து இத்தனை நம்பர் வந்துருக்கு. இந்த 1 அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு 7, 2, 9, 8, 4, 5ன்னு வரிசையாக அடிச்சிட்டான். சரி, அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு வந்து நம்ம கணக்கில் வந்து 0, 7, 5. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 6, 8. சி போர்டில் 5க்கு வந்து 0 வந்துருச்சு, 7 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 6 வந்துருச்சு, 8 வந்துருச்சு. நேற்று வந்து 5க்கு 5 இறக்கிட்டான். இப்போ இதுபடி நம்ம பார்க்கும்போது நாளைக்கு ஒரு வேளை இவன் எப்படி கொண்டு வருவான் அப்படிங்கிறத பார்த்தா, நாளைக்குரிய கெஸிங்கில் எனக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1, 2க்கு வந்து 9 வரலாம், இல்லை 2க்கு வந்து 7 வரலாம், இல்லை 2க்கு வந்து 3 வரலாம். நான் 3 வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சி போர்டில் வர மாதிரி தெரியுது. சி போர்டில் தான் 3, 3, 4, 4ன்னு இருக்கணும் தான். ஆனால் 5க்கு 5 வச்சுட்டான். ஸோ அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1க்கு வந்து 6 இன்னும் வரலை. அடுத்தது பார்த்திங்கன்னா 1க்கு வந்து 0 இன்னும் வரலை, 1க்கு வந்து 3 இன்னும் வரலை. ஓகேவா? அடுத்தது அதுக்கு அடுத்தபடி சி போர்டில் 5க்கு பார்த்திங்கன்னா 5க்கு வந்து நம்ம 5க்கு வந்து நான் கணக்கெடுத்ததில் பார்த்திங்கன்னா, அதாவது ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 9, 7, 3. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 0, 3. ஓகேவா? அதாவது 1க்கு வந்து 6 இல்லை 0 இல்லது 3 பவர் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அவன் 2 வச்சுட்டான், அடுத்தது 9ம் வச்சுட்டான். 1க்கு இருக்கிறது எல்லாத்தையுமே வரிசையாக வச்சதுனால இன்னும் பாக்கி இருக்கிறதுல 6, 0, 3 வரணும். சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 8, 0, 2, 5, 802555 அப்படிங்கும்போது எனக்கு அந்த பெண்டிங் நம்பரில் வந்து அதாவது சி போர்டில் 5 அப்படிங்கும்போது 5க்கு வந்து 2 இவன் கொண்டு வரலாம். பவரில் வந்தால் 5க்கு 2 கொண்டு வரலாம். அப்படி கூட்டல் கழித்தலில் வந்தால் ஒரு வேளை 5க்கு -1 4ஆக கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை 5க்கு அப்படி சொல்லிட்டு பவரில் வச்சா ஒரு வேளை இவன் 9ஆக கொண்டு வரலாம். ஸோ இதுதான் என் கெஸ்ஸிங்கில் இருக்குது, சிம்பிளாக சொல்ல போனால். ஓகேவா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 7, 3. பி போர்டில் 6, 0, 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 4, 9. இன்றைக்கி ரம்மி 215 அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? 0, 1, 2 இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் தான். 0, 1, 2, 0, 2, 1. நான் வந்து 021 இல்லை 102 வரும்னு நினச்சா அது டிஏபியில் போய் உட்காந்துருக்கு. சரியா?
அப்படிங்கும்போது நாளைக்கு என் கெஸிங்கில் ஏ போல் 973, பி போல் 603, சி போல் 249, இவ்வளோ தான் என் கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸிங்கில் நீங்கள் எப்படி பிரிச்சிங்களோ பிரிச்சுங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஏ போர்டில் நான் எடுத்திருக்கேன் இந்த கணக்கு. சரி, இந்த கணக்கை எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ரிசல்ட்டை கொஞ்சம் கவனிப்போம். இதில் ஏசியில் டபுள்ஸ் 8 to 8, 8க்கு 4, 2க்கு 3, 0க்கு 8க்கு 0, 4க்கு 0, 3க்கு 1, 0க்கு 2, 5 0 5, இன்றைக்கி 215 அப்படி இருக்குது. சரி, இப்போ அவங்க அடித்த பேட்டர்ன் எப்படின்னா இந்த 0 to 1, அதாவது 1 2 3 0 1 2 அப்படின்னு கொண்டு வரலாம். அந்த 3 நம்பர் பேட்டர்ன் இருக்குது, அப்படியே மாற்றி மாற்றி கலந்து அடிச்சுட்டு 5க்கு 5 இறக்கிட்டான். இவன் அடித்தது இப்படி தான் அடிச்சிருக்கான். நாளைக்கு தனலட்சுமி நம்பர் 1, தனலட்சுமி, சுபலட்சுமி, வரமகாலட்சுமி, ஏதோ ஒரு லட்சுமி. இப்போ நாளைக்கு இப்படி வைக்கும்போது 962, அதாவது 215ன்னு வச்சுக்கோமே. 2க்கு 9, 1க்கு 6, 5க்கு 2, சரியா? அதே மாதிரி 2க்கு 7, 1க்கு 0, 5க்கு 4, எப்படின்னா 10 10. உங்களுக்கு அந்த பேட்டர்ன் புரியுதான்னு தெரியல. பி போல் 1 0 1 0 திருப்பி கொண்டு வந்து சைபரில் நிப்பாட்ட வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் ஏ போர்டில் 8 4 0 5 2 7, இதில் 8 0 2 5 5 4 704. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு ஒரு வேளை ப்ளஸ் பண்ணி 3, 1க்கு பவர் எடுத்தால் 3, 5க்கு 9ன்னு கொண்டு வந்தால் கூட 339 704 962 என் கணக்கில் வருது. சரியா? இது உங்கள் அளவுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 62 33 அதில் இருக்கிறதெல்லாம் தரப்போகிற அதில் ஏன்டா ஒரு பில்டப் வர அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, கொஞ்சம் லைட்டாக மாற்றம் இருக்கும், நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். 99 33 62, சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 04 74 72, ஓகேவா? அப்படி ஒரு வேளை இந்த ஏ போர்டில் 05 0க்கு 5 5க்கு 2 அப்படின்னு திரும்பி 0க்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து 1 இதில் பார்த்தீங்கன்னா 013 அப்படின்னு பி போர்டில் இருக்கா. நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 013, இந்த பக்கம் 101 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் 0 வந்து பி போர்டில் 3 வச்சாலும் வைக்கலாம். நான் கொடுக்குறது மொத்தம் 7 செட்டாக உண்டா ஏபிஎஸ்சிபிசியில். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ கணக்கில் இருக்கோ எடுத்துக்கங்க. ஓகேவா? ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா போர்டு வைஸ் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தா போர்டில் வந்து ரொம்ப முக்கியமாக அப்படிங்கும்போது ஏ போர்டில் 9. ஸோ எங்கே டபுள்ஸ் வருதோ அந்த இடத்துல அது வந்து கொஞ்சம் முக்கியமாக வர மாதிரி தெரியுது. ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் இதை உங்கள் கணக்கில் எடுத்துங்க. இதுக்கு அடுத்தது ஆல்போர்டு 9, ஏன்னா ஏசி நம்மளுக்கு வந்து 99 வர மாதிரி கணக்கில் வருது. அடுத்தது ஏபியில் 33 வர மாதிரி கணக்கில் வருது. ஸோ 9 3 அப்படி இவன் காமனாக வந்தால் 2க்கு 4 5க்கு 4 அப்படின்னு பவரில் இருக்கிறதுனால 934 இவ்வளோ தான் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏ போர்டு சி போர்டில் 9 உட்கார மாதிரி தெரியுது, ஏ போர்டு பி போர்டில் 3 உட்கார மாதிரி தெரியுது. சப்போஸ் 2க்கு 4ன்னு ஏ போர்டில் இருக்க 2க்கு 4 பவர் எடுத்தாலும் சி போர்டில் இருக்க 5க்கு 4 பவர் எடுத்தாலுமே 4ங்கிறது கணக்கு வருது. அப்படிங்கும்போது 934 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? நாளைக்கு கொஞ்சம் தனலட்சுமி நம்மளுக்கு அந்த லட்சுமியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் 4D எடுக்கலாமா அப்படின்ட்டு பார்த்துருக்கேன். அது எப்படி கணக்குகள் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் நாளைக்கு 4D எப்படி வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேலே தான் என்ன சுச்சுவேஷன் தெரியும். அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எது விருப்பம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் வாங்கிக்கலாம். அதுக்கு நான் 200 சார்ஜ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும், நான் வேறு யாரையும் கம்பெனி பண்ணல. இதான் இப்போதைக்கு என் கெஸ்ஸிங்கில் இருக்கிறது. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி நமதே. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும்.
இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.